ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.2 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a is equal to 1 minus cos a by sin a. இது வந்து எப்படின்னா, இப்போ LHS ஃபஸ்ட் எழுதிக்கணும். LHS is equal to LHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? LHSனா லெஃப்ட் ஹேண்டில் எனக்குன்னு பார்க்கணும், ரைட் ஹேண்டை மாற்றணும். என்ன கொடுக்கும்? cos a by 1 plus sin a by 1 plus காசு இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, கீழே பாருங்களேன், ப்ளஸ் ரெண்டு டேர்ம் இருக்குது. எப்பவுமே கீழே இப்படி ரெண்டு டேர்மாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? காஞ்சிகேட் இருக்கும். காஞ்சிகேட் என்னது? அப்படியே இது எழுதுவோம். நடுவில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், அப்போ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அதை மட்டும் ஞாபகம். இப்போது காஞ்சிகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் காசு. இப்போ என்ன ஆகும்? மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே வச்சுக்கோங்களா. சைன் ஏ 1 மைனஸ் காசு இப்படி இருக்குமா? இப்போ பாருங்களேன், இது வந்து ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம். இப்போ பாருங்களேன், இப்போ இது எப்படின்னா, ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளை பை ஏ மைனஸ் பி. இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ பாருங்களேன், ஏ ஸ்கொயர் என்னது? 1 ஸ்கொயர் மைனஸ் என்னது? காஸ் ஸ்கொயர் ஏ. அடுத்ததுலாம் இங்கே என்ன ஆகும்? சைன் இன்ட்டு 1 மைனஸ் cos a பை இங்கே என்னது? 1 மைனஸ், ஏன்னா 1 ஸ்கொயர் என்னது? 1. இங்கே என்னது? காஸ் ஸ்கொயர் ஏ. சரியா? இந்த முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னன்னா, நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் தெரியுமா? அப்போ அந்த ஐடென்டிட்டி பாருங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ என்னது? இப்போ என்னது? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. தீட்டா போடணுமா? தீட்டா போடணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் மட்டும் அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது நமக்கு தெரியும். அப்போது இங்கே பாருங்களேன், இங்கே இருக்க டைம் எந்த மாதிரி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. அப்போது நம்ம இதை கொண்டு வந்து இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன போடணும்னா ஏ போட்டுக்கணும், ஏன்னா ஏ இருக்கா. அப்போ இதை போடணும். இங்கே என்ன ஆகும்? சைன் மேலே இருக்காது, அப்படியே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ மேலே நம்ம 10th படிக்கும்போது என்ன பண்ணனா, இங்கே மேலே காசு இருக்கா, அப்போ இதை சைனாக மாற்றிடுவேன். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஸ்கொயர் இல்லை, ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் கிட்டால் மட்டும் தான் நம்ம மாற்ற முடியும். அப்போது இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் ஏவா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் டேர்ம், ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இது ஸ்கொயராக அடுத்த ஸ்டெப்பில் மாற்றி எழுதலாம். அப்போனா கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும். எப்படின்னா, இங்கே சைனா 1 மைனஸ் காஸ் ஏ, கீழே என்ன எழுதுவோம்? சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர்னு என்ன? ஸ்கொயர்னா ஒரே டைம் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ நான் ரெண்டு தடவை பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகுனா, ஒரு சைனேவும் இன்னொரு சைனேவும் என்ன ஆகுனா கேன்சல் ஆயிரும். நீங்கள் ஒரு சைனையும் இந்த சைனையும் கேன்சல், இந்த இது தெரியாமல் போட்டேன். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். நிச்சயம் என்ன இருக்குது? 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. இது எதுக்கு ஈக்குவலு? நம்மளோட ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல். நல்லா பாருங்களேன், கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து நமக்கு வந்திருக்கு. அப்போ இது ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் சார். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.